பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே இராமாயணத்திலே இருந்து ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். ஏற்கனவே எந்த இடத்திலே விட்டோமோ அந்த இடத்திலே இருந்து நாம் பார்க்க போகிறோம். பொழுது ஒடிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லி அறிவிப்பு செய்தார் தசரத மகா சக்கரவர்த்தி. அதையடுத்து நாடு அலங்கரிக்கப்பட்டது. கைகையினுடைய அரண்மைக்கு நள்ளிரவிலே வந்தார் தசரத மகா சக்கரவர்த்தி. அப்படி வருகிற போது அங்கே என்ன ஆனது என்று சொன்னால், கைகேயி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியானவள் ஏற்கனவே நான் உங்களிடத்திலே கேட்ட 2 வரங்களை இப்போது தர வேண்டும் என்று கேட்டாள். உடனே தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் இவள் இப்படிப்பட்ட வரத்தை கேட்பாள் என்று அவள் நினைக்கவில்லை. ராமனுக்கு காடு, பரதனுக்கு நாடு, இதுதான் என்னுடைய 2 வரங்கள் என்று சொன்ன உடனே அவர் மூர்ச்சையாகி விழுந்தார். வெள்ளத்திலே கெஞ்சினார், கூத்தாடினார், அபயம் என்று கேட்டார். ராமன் என்னை விட்டு பிரிந்தால் என்னுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்துவிடும் என்று சொன்னார். இவ்வளவு சொல்லியும் அவள் கேட்கவில்லை. நான் கேட்ட வரத்தை கொடுத்தே தீர வேண்டும் என்று சொன்னார். அதனாலே அப்போது அவர் என்ன செய்தார்? இன்னே பலவும் பார்வான் இறங்காத ஆளை நோக்கி சொன்னேன் என்றே இவர்களின் தாரம் மல்லால் துறந்தேன். மன்னே ஆவான் வரும் பரதன் தனையும் மகன் என்று உன்னேன் முனிவா அவனும் ஆகான் உரிமைக்கு என்றான். பக்கத்தில் இருந்த வசிஷ்ட மகாமுனிவரை பார்த்து விட்டு, இன்றைய தினத்திலே எவ்வளவு தூரம் நான் கெஞ்சி கேட்டுக்கூட இந்த கைகையை மனம் இறங்காத காரணத்தினால் இப்போது நான் ஒரு வாக்குமூலம் தருகிறேன். என்ன என்று சொன்னால், இன்றைய தினத்திலிருந்து, இன்றைய நிமிடத்திலிருந்து என்னுடைய மனைவி கைகை என்பதை துறந்து விட்டேன். அந்த கைகையினுடைய வயிற்றிலே பிறந்த காரணத்தினால் அந்த பரதனையும் நான் மகன் என்று நினைக்கவில்லை. அவனையும் நான் துறந்து விட்டேன். எதிர்காலத்திலே எனக்கு ஈமச்சடங்குகள் என்று ஏதேனும் ஒன்று நடந்தால் அந்த ஈமச்சடங்குகள் செய்யக்கூடிய உரிமை கூட பரதனை கிடையாது என்று சொல்லிவிட்டு அவர் மூர்ச்சையாகி விழுந்தார். தைரதன் கோசலையை பார்த்தான். கைகைக்கு தான் கொடுத்த வரமும் அதை என்று அந்த கைகையை பெற்ற முறையும் விளக்கினான். மூர்ச்சியாகி வந்த தசரதன் அப்பொழுது எதிரிலே வந்து நின்ற கோசலையை பார்த்து, மா கோசலையே, நான் எனக்கு ஏற்கனவே கைகைக்கு 2 வரம் கொடுத்திருந்தேன். அந்த 2 வரங்களிலே இப்பொழுது வேண்டும் என்று கேட்டாள். கேட்ட காரணத்தினாலே தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். வாக்கு கொடுத்து விட்ட காரணத்தினால் சரி என்று சொல்லி ராமனுக்கு காடு, பரதனுக்கு நாடு என்று நான் வரத்தை வழங்கிவிட்டேன். எல்லாம் இந்த கைகையினுடைய சூழ்ச்சியினால் நடந்தது என்று சொன்னார். கோசலை பார்த்தாள். தசரத மகா சக்கரவர்த்தியுடைய வார்த்தைகளை கேட்டாள். ஆக எல்லாம் நடந்தது கைகையுடைய வரத்தால் தான் என்று அறிந்து மாற்றால் செய்யலாம் என்றும், கணவன் வரம் ஈந்து உள்ளம் ஆற்றாது அயர்ந்தான் என்றும் அறிந்தாள். ஆகவே என்ன செய்தாள்? ராமன் காடு போவான், கணவன் மேல் உலக வீடு போவான் என எண்ணி கோசலை பெருந்துயரம் அடைந்தாள். ராமனை குறித்து தயதனங்கே புலம்பி அழுதான். பரசுராமனிடத்திலே எதிர்வாதம் பேசாத ராமா, பரசுராமனிடத்திலே எதிர்வாதம் பேசியவனை வென்ற ராமா, இங்கே கைகேடத்திலே எதிர்வாதத்தை கொண்டு பேசாத ராமா, இப்படிப்பட்ட உயர்ந்த பண்படைவனாக வணங்குகிறாயே ராமா என்று அந்த ராமனை போற்றி போகிறான். பரசுராமனை வென்ற உனக்கு மணிமுடி தராமல் சடைமுடி தந்தேனே ராமா, ஆராயாமல் வரம் கொடுத்து விட்டு உன்னை அடவிக்கு அனுப்பிவிட்டேனே ராமா, நீ கானகம் போனால் நான் வானகம் போவேன் ராமா என்று அவர் புலம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வசிஷ்டரும் கோசலையும் அந்த தசரத மகா சக்கரவர்த்திக்கு ஆறுதலை கூறினார்கள். கைகை அங்கே பக்கத்திலே அமைதியாக இருந்தாள். தைரதன் தன் சாப வரலாற்றை கோசலையிடம் கூறினான். அருகில் வசிஷ்டர் இருந்தார். வேறு ஒரு அறையிலே கைகை இருந்தாள். அப்பொழுது எனக்கு நிச்சயமாக ராமன் காடு போனால் எனக்கு மரணம் வந்துவிடும் என்பது
நிச்சயமாக எனக்கு தெரியும். ஏன் என்று சொன்னால், எனக்கு ஒரு சாபம் இருக்கிறது. என்ன சாபம் என்கிறாயா? நான் காட்டிற்கு போனேன், வேட்டைக்கு போனேன், யானை வேட்டைக்கு போனேன். ஒரு இடத்திலே, ஒரு குளத்திலே இருந்து யானை தண்ணீர் குடிப்பதைப் போல ஒரு சப்தம் கேட்டது. புட 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 என்று ஒரு சப்தம் கேட்டது. யானை தண்ணீர் குடிக்கக்கூடிய சப்தம் என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆகவே ஏவுகூர் வாளியை எடுத்தேன். அந்த இலக்கை குறிவைத்து அம்பை செலுத்தினேன். ஆனால் அங்கே இருப்பது யார் என்று எனக்கு தெரியாது. யானையை பார்க்காமலே யானையை தண்ணீர் குடிக்கக்கூடிய சப்தம் என்று நினைத்து அந்த பானத்தை போட்டேன். அப்போது அந்த யானையானது அங்கே அடிபட்டிருக்கும் என்று நினைத்து யானையினுடைய பிளிரல் சத்தம் வரும் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஒரு மனிதனுடைய அலறல் சத்தம் வந்தது. உடனே என்ன ஒரு மனிதனை கொண்டு விட்டோமே என்று சொல்லி, அம்பு எய்து விட்டோமே என்று சொல்லி வேகமாக அந்த இடத்திலே குளத்துக்குள்ளே ஓடினேன். ஓடுகிற போது சிரவணன் என்று சொல்லக்கூடிய பெயருடைய ஒரு சிறுவன் அங்கே சொரை குடுக்கையிலே தண்ணீர் மொண்டு கொண்டிருந்தான். அந்த சொரை குடுக்கையிலே தண்ணீர் மொண்டு கொண்டு இருக்கிற போது அந்த தண்ணீரானது உள்ளே போகிற போது, உள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளியே வருகிற போது புட 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 என்று ஒரு சத்தம் கேட்கும். அந்த சப்தம் யானை தண்ணீர் குடிக்கக்கூடிய சப்தம் போல் இருக்கிறது நினைத்து நான் விட்டுவிட்டேன். என்னை மன்னித்து விழ வேண்டும் என்று அந்த சிரவணன் என்று சொல்லக்கூடிய சிறுவனத்திலே கேட்டேன். அப்பொழுது அவன் சொன்னான், தூரத்திலே இருக்கிறார்களே அவர்கள்தான் என்னுடைய தாய் தந்தையர்கள், பிறவிலேயே குருடர்கள். காவடி போல அவர்களை முன்பக்கமும் பின்பக்கம் வைத்து ஒவ்வொரு ஊராக சுற்றி வந்தேன். தண்ணீர் தாகம் என்று சொன்னார்கள். தண்ணீர் முள்வதற்காக இங்கே வந்தேன். ஆனால் உங்களுடைய அம்பு பட்டு இறந்து விட்டேன் என்று அவன் கூறினான். இந்த தண்ணீரை அவளிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான். அந்த தண்ணீரை கொடுப்பதற்காக நான் அந்த முனிவரிடத்திலே வந்தேன். சலபோசன முனிவரிடத்திலே வந்தேன். அப்படி சலபோசன முனிவரிடத்திலே வருகிற போது நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி, தபத்தலாக அம்பு போட்டு விட்டேன் உன் மகன் மீது என்று சொன்னேன். அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள்? தசரத மகா சக்கரவர்த்தியே, நீ வந்து தவறு செய்துவிட்டு ஓடி ஒழியாமல் நேராக என்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கிற காரணத்தினால் உனக்கு கொடிய சாபம் தாராமல் எளிமையான ஒரு சாபத்தை தருகிறோம் என்று சொல்லி சாபத்தை தந்தார்கள். தாவாது ஒளிரும் கொடையாய் தவறெங்கு இதனின் சரணம் காவாய் என்றாய், அதனால் கடிய சாபம் கருதேம் ஏவாமகை பிரிந்து இன்று எம்போல் இடருட்டனே போவாய் அகல்வான் என்ன பொன்னாட்டடை போகிறாரால். என்னுடைய மகன் என்னை விட்டு பிரிகிற போது என்னுடைய உடலிலே இருந்து எப்படி உயிர் பெறுகிறதோ அதே போல் உன்னுடைய மகன் உன்னை விட்டு பிரிகிற போது உன் உடலிலே இருந்து உயிர் பிரிய கடவது என்று சொல்லி சாபத்தை கொடுத்து விட்டு போனார்கள். ஆதலால் ராமன் காடு போவதும் நான் மேல் வீடு போவதும் உறுதி என்று தசரத சக்கரவர்த்தி கோசலையிடத்திலே கூறினான். அருகிலே வசிஷ்டர் இருந்தார். கைகையினுடைய அரண்மனையிலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அந்தவனி சொற்றமையின் அண்ணல்வனம் ஏகுதலும் எம்தம் உயிர் வீகுதலும் இறையும் தவறாது என்றான். ஒரு சிறிதளவு கூட நிச்சயமாக தவறாது என்று சொல்லி, ஆகவே நான் வானகம் போவது உறுதி என்று சொன்னான். உடனே வசிஷ்டர் அமைதியாக எழுந்து அரசவை போனார். முடிசூட்டு மண்டபம் அடைந்தார். முடிசூட்டு மண்டபத்திற்கு போன போது அங்கே தசரமாக சக்கரவர்த்தி வரவில்லையே, ராமன் வரவில்லையே, ஏதேனும் இடையூறு உண்டாயதோ என்று கேட்டார்கள் மன்னர்கள். குறுநிலை பெருநிலை மன்னர்களெல்லாம் கேட்டார்கள். அழுதுகுரல் தான் என்ன, இங்கு அழுதுகுரல் சத்தம் கேட்டதே, அது எந்த காரணத்தினாலே கேட்டது என்று முனிவனை பார்த்து குறுநிலை பெருநிலை மன்னர்களெல்லாம் கேட்டார்கள். வசிஷ்டர் என்ன செய்தார்? அங்கே நிகழ்ந்தவற்றையெல்லாம் சொன்னார். கைகை வரம் கேட்டது. தசரத மகா சக்கரவர்த்தி வேறு வழி இல்லாமல் வரத்தை கொடுத்தது. அதனாலே ராமன் காட்டுக்கு புறப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்பதையெல்லாம் அவர் மிக அழகாக இங்கே விளக்கினார். விளக்கிய பிற்பாடு அவர் என்ன செய்தார்? பரதனுக்கு நாடு, ராமனுக்கு காடு, கைகையினுடைய வரங்கள் இவை. அரசர்கள், குறுநிலை பெருமன்னர்கள் எல்லாம் இவற்றை கேட்டவுடனே அங்கே துயர் விட்டார்கள். ஆறாத காதல் அரசரெல்லாம் உரைசவையில் சாராத உண்ணும் தேரதனை போல் விழுந்தார். இந்த வார்த்தைகளை வசிஷ்ட முனிவர் அவரிடத்தில் சொன்னவுடனே தேரத மன்னன் எப்படி விழுந்தானோ அதை போல மூர்ச்சடித்து எல்லா மன்னர்களும் விழுந்து விட்டார்கள். கண்ணிலிருந்து பெரிய நீர் ஆறாக ஓடி கடலிலே கடந்தது. மக்கள் வாய்விட்டு அழுத ஓசை விண்ணுலகத்தை அடைந்தது. கண்ணுற்றவாறே கடலுற்றது, அந்நிலையே விண்ணுற்றது, எம்மருங்கும் விட்டு அழுத பேரோசை. மங்கையர்களெல்லாம்
என்ன செய்தார்கள்? அந்த வெறுப்பினாலே ராமன் காடு போகிறான் என்கிற துன்ப நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு தன்னுடைய உடலிலே அங்கங்களிலே இருந்த அந்த ஆபரணங்களையெல்லாம் கழற்றி வீசி தெருவிலே எரிந்தார்கள். புயலில் சாய்ந்த மரம் போல ஆனார்கள். மாவாதம் சாய்த்த மாமரம் போல்கின்றார். அவர்களெல்லாம் அப்படி ஆனாங்க. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மனிதர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கே எழுது வந்தார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, ராமன் காடு போகிறான் என்ற செய்தியை கேட்டு மனித உருவம் அல்லாத விலங்கினத்தை சேர்ந்தவர்களும் கூட அங்கே அழுதனை என்று கம்பர் கூறுகிறார். எல்லா உயிரினமும் அழுதன, கூனியும் கையையும் தவிர. கிள்ளையோடு பூவை எழுத, கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை எழுத, உருவறியா பிள்ளை எழுத, பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் போகுவான் என்று உரைத்த மாற்றத்தால் வள்ளலாக விளங்கக்கூடிய ராமன் காற்றிற்கு போகப் போகிறான் என்ற செய்தியை அறிந்து கிள்ளை என்று சொன்னால் கிளி, அந்த கிளியோடு அவனுடைய கூட்டங்கள் எல்லாம் எழுதுது. கிளர் மாடத்து உள்ளுரையும் பூசை எழுத, பூசை என்று சொன்னால் பூனை, பூனைகளெல்லாம் பூனை இனங்களெல்லாம் அங்கு எழுகிறது. உருவறியா பிள்ளை எழுத, தாய்மார்களுடைய கர்ப்பத்திலே இன்னும் உருவமே அடையாத அந்த கரு கூட அழுது. பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் போகுவான் என்று உரைத்த மாற்றத்தால் என்று அங்கே கம்பர் சொல்லுகிறார். ஆவும் அழுத, மாடுகள் எழுதது, அதன் கன்றும் அழுத, அந்த அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல் அழுத, பறவைகளெல்லாம் எழுதன. கல்வொழுகும் காவும் அழுத, அந்த தேனை சிந்தக்கூடிய அந்த சோலைகளெல்லாம் அழுத ஆரம்பித்தது. களிர் அழுத, யானைகளெல்லாம் அழ ஆரம்பித்தது. கால் வயப்போர் மாவும் அழுத, மன்னனை மாணவே எல்லா வளங்களும் அங்கே அழ ஆரம்பித்தன. கையேசியும் கூனியும் அல்லால் கதறி அழாதவர் பிறர் உளரோ, கையால் எழுந்தடவி கண்ணீரில் மெழுகுவார். ஆகவே கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீரானது தரையிலே விழுகிறது. அந்த தரையை தொட்டு பார்த்தால் மட்டும் கண்ணீராக இருக்கிறது. அந்த தரையை அப்படியே முழுகிறாங்களாம். கேட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற போது இந்த நிகழ்ச்சியை கேட்டான். யார்? இலக்குவன். கிளம்பியாக கொள்ளக்கூடிய இலக்குவன் கேட்டான் இளையவன் செய்தியை யாவராலும் மூட்டாத காலக்கடைத்தி இந்த மூண்டு எழுந்தான். ராமனுக்கு காடு, பரதனுக்கு நாடு என்கின்ற செய்தியை கேட்டவுடனே ரொம்ப கோபப்பட்டு அங்கே ஓடி வருகிறான். இலக்குவன் தன்னுடைய வில்லானை தடவினான். இடிபோல ஓசை கேட்டது. கைகேயின் செயலை இகழ்ந்த இலக்குவன் போர்க்கோலம் பூண்டான். உடனே என்ன செய்தான்? போர்க்கோலம் போட ஆரம்பிக்கிறார். இலக்குவன் யார்? ஆதிசேஷனுடைய அம்சம். சென்றால் கொடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மறுபடியாம், நீள்கடவுள் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் மனையாம் திருமார்க்கார ஒன்றார். ஆக அவர் சென்றால் கொடையாக மாறிவிடுவார், இருந்தால் அப்படி உட்கார்ந்து நினைச்சா சிங்காசனமாக மாறிவிடுவார், நின்றால் அப்படி மறுபடியாக மாறிவிடுவார். ஆக பார்க்கடலிலே படுக்கிற போது அப்படியே பூம்பட்டாய் மாறிவிடுவார். அப்படியெல்லாம் ஏவல் கோவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் தான் லக்குவனாக வந்திருக்கிறான். ஆகவே அந்த லக்குவன் உடனே கோபப்பட ஆரம்பித்தான். கோபப்பட்டு அங்கே பேசுகிறான். விண்ணாட்டவர் மன்னவர் விண்ணவர் நாகர் மற்றும் எந்நாட்டவர் யாவரும் நிற்க ஓர் மூவராகி மண்ணாட்டுனர் காட்டுனர் நீக்கினர் வந்தபோதும் பெண்ணாட்டம் ஊட்டேன் இனி பேர் உலகத்துள் என்னான். விண்ணாட்டவர்களே, விண்ணிலே இருந்து வரக்கூடிய தேவர்கள் வந்தாலும் சரி, மண்ணுலக மன்னர்கள் வந்தாலும் சரி, நாகர் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் யாரையும் வந்தாலும் சரி, எந்த நாட்டிலே இருந்து யாவர் வந்து என்னை தடுக்க வந்தாலும் சரி, இந்த மண் நாட்டினர் காட்டினர் நீக்கினர் வந்தபோதும், பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் வந்தபோதும் இந்த உலகத்திலே பெண் நாட்டமே இல்லாமல் செய்து விடுவேன் என்று அங்கே மிக பெரிய கோபத்தை அடைகிறார். பலக்கார் முகம் என் கையதாக அவ்வான் உணவரும் விளக்கார் அவர் வந்து விளக்கினும் என் கை வாழைக்கு இலக்காய் எரிவித்து உலகு ஏழினோடு ஏழும் மன்னர் உலக்காவலும் என்று உனக்கு யான் தரக்கூடுகின்றான். இந்த மண்ணுலகம் விண்ணுலகம் நாகர் உலகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை உலக மக்களையும் நான் வென்று நான் இந்த ராமனுக்கு இந்த நாட்டை நிச்சயமாக அளிப்பேன். ஆகவே நான் இந்த கைகையை கேட்ட வரத்தின்படி நான் நடப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று மிகவும் அங்கு கோபமாக இருக்கிறான். அப்பொழுது லக்குவனுடைய கோபத்தை பார்த்துவிட்டு அங்கே ராமன் அவருக்கு ஆறுதலை சொல்லுகிறார். நதியின் பிழையன்று நறும்புலன்மையற்றே பதியின் பிழையன்று பயந்து நம்மை பிறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என்ன வேண்டதென்றால், நதியிலே தண்ணீர் ஓடாது நதியினுடைய குற்றம் அல்லவா, அது வானம் பெய்யாதனுடைய குற்றம்தான். அதே போல் தசர மகா சக்கரத்தினுடைய குற்றம் அல்ல,
அவர் வரம் கொடுத்து விட்டார். கொடுத்த வாக்கை மாற்றக்கூடாது என்பதற்காக அந்த வரத்தை கொடுத்து விட்டார். வேறு வழி இல்லை. ஆகவே இது விதியின் பழி. ஆகவே இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று அங்கே சொல்லுகிறார். ஊழில் பெருவலை அவள மற்றொன்று சுயனும் தான் முந்துரும் என்று சொல்வார்கள். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அருது என்று சொல்வார்கள். எய்தவன் இருக்க அம்பை நோவது ஏன்? ஆகவே கைகேயினுடைய வரத்தினாலே தான் அவர் அதை கொடுத்தாரே தவிர இவராக கொடுக்கவில்லை. ஆகவே தாயின் மீது தந்தையின் மீது எந்த கோபமும் படாதே. அது மட்டுமல்ல, தாய் வரம் கேட்டுவிட்டார், தந்தை வரம் கொடுத்து விட்டார். அந்த தாயும் தந்தையும் யார்? தாயும் தந்தையும் விதியின் கைப்பொம்மைகள் அல்லவா? நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை என்று சொல்வார்களே. இப்போது எனக்கு நேர்ந்துள்ள நிலை விதியினால் வந்தது என்று சொன்னான் ராமன் லக்குவனிடம். லக்குவன் என்ன செய்தான்? விதியை மதியால் வெல்லலாம் என்று சொன்னான். ஓழையும் உப்பக்கும் காண்பர் உழைவென்றி தாழாது உயர்த்துவர் என்று சொன்னார்கள். விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி என்றான். அந்த விதியையே நான் மாற்றி காட்டுகிறேன் என் வில் தொழிலாளை என்று சொல்லி அந்த வில்லானை அங்கே இழுத்து விட ஆரம்பித்தான். ராமன் லக்குண்டத்திலே கைகேயும் ஒரு தாய் அல்லவா, அந்த தாயை நாம் ஏசலாமா என்றான். நல் தாதையும் நீ, தனி நாயகன் நீ, வயிற்றில் பெற்றாயும் நீயே, பிறரில்லை பிறருக்கு நல்க கற்றாய் என்று அங்கே லக்குவன் ராமனை புகழ்ந்தான். பிறகு ராமனுடைய ஆணையினால் லக்குவன் சீற்றம் தணிந்தான். ராமனும் லக்குவனும் சுமத்திரையின் மாளிகை சென்று சுமத்திரையின் திருவடிகளை விழுந்து வணங்கினார்கள். அப்போது கைகேயி அனுப்பிய மரவரிகளை பணிப்பெண்கள் கண்ணீர் சிந்தியபடி கொண்டு ராமனிடத்திலே தந்தார்கள். மரவர்களை வாங்கி ராமனும் லக்குவனும் அணிந்து கொண்டார்கள். ராமனுடன் நானும் கடு செல்ல அனுமதி கூறினான் லக்குவன் சுமத்திரையிடம். ஏகுவாயினி இவையின் நிட்டலும் ஏதம் என்றாள் சுமத்திரை. எப்போதும் நிழல் போல சென்று கொண்டிருக்கக்கூடிய லக்குவனை பார்த்து, நீயும் அந்த ராமன் பின்னாலே செல்ல வேண்டும். பின்னும் பகர்வாள், மகனே இவன் பின் செல், தம்பி எனும்படி என்று அடியாரின் ஏவல் செய்தி மண்ணும் நகர்க்கு இவன் வந்திடின் வா, அது என்றேல் முன்னும் முடி என்றனள் வாழ்வழி சோர என்றாள். ராமனை கண் இமை காப்பது போல, கண்ணை இமை காப்பது போல காக்க வேண்டும். ராமனுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் ராமனுடைய உயிர் போவதற்கு முன்னாலே உன்னுடைய உயிர் போக வேண்டும். அப்படி அந்த ராமனை காக்க வேண்டும் என்று சுமித்திரையானவள் அந்த லக்குவனுக்கு அறிவுரைகளை வழங்கினாள். சுமித்திரையின் மாளிகையிலிருந்து புறப்பட்ட ராமலக்குவனர் ராமனுடைய மாளிகைக்கு சென்ற ஆழ்ந்தார்கள் மரவரி குலத்தோடு. அப்பொழுது மணிமுடி தரிக்க வேண்டிய நாளிலே மரவுரை அணிந்தான் ராமன். ஒருவனுக்கு தீவனையாகி ஒருவனை வந்துவிட்டால் அதை தடுத்து நிறுத்த பிரம்மமாலும் முடியாது என்று வசிஷ்டர் மனதுக்குள்ளே எண்ணினார். வாழ்வினை முதலிய மங்களத்து நாள் தாழ்வினை எதுவர சீரை சாத்தினான். சூழ்வினை நான் முகத்து ஒருவர் சூழினும் ஊழ்வனை ஒருவரால் ஒழிக்கற்பாலதோ. ராமன் அங்கிருந்து புறப்படுகிறான். வசிஷ்டர் தடுக்கிறார். தாய் வரப்படி நான் காடு ஏகுதல் தான் நீதி என்று ராமன் கூறினான். தம்பியுடன் புறப்பட்டான். மக்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். அரசு தேவியர் 60,000 பேர் ராமலக்குவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். 60 ஆயிரர் அரசன் தேவியர், மறுவரு கற்பினர் மழைக்கண்ணீரினர், சிறுவனை துறந்தனர் திறந்த வாயினர், எரிதலை கடலனை இறங்கி இயங்கினர். கண்ணீர் ஆறாகி அடுத்து மலைச்சிகரத்திலே இருந்து கடந்து போவது போல அப்படியே கடலிலே கலந்தது என்று சொல்லுகிறார். நல்லடும் நல்லவனுடைய சூட நல்மணி, பொன்னடும் தேரோடும் பவனி போனவன், துன்னடும் சீரையும் சுற்றி மீண்டும் பொன்னடும் திருவினில் போகினான். அதாவது மணிமொழி சூட வேண்டிய நாளிலே மரவொலி சூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆக எப்படிப்பட்டவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்று அங்கே அறிவுரைகளை கூறுகிறார் அங்கே வசிஷ்ட மகரிஷி. குடைநடல் இருந்து குஞ்சரம் மூந்தோர் நடைமலிந்து ஓர் ஊர் நன்னினும் நன்னுவர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது ராமனுக்கு வந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த மக்கள் ராமனை பார்த்து அழுகிறார்கள். ஆடினார் அழுதனார் உயிரின் நண்பரை, கூடினார் அழுதனார் குழாங்குடே. ஆகவே அங்கே கூடி ஒன்றாக சேர்ந்து ராமன் காட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். யானை குதிரை பசு போன்றன உணவை மறந்தன. அத்தனை உயிரினங்களும் இறை தின்பதையே அப்படியே தடை செய்துவிட்டன. சீதையின் இருப்பிடம் நோக்கி ராமன் லக்குவன் சென்றார்கள். கோசலை சுமித்திரையும் உடன் வந்தார்கள். மறுவரி கோலத்திலே
ராமனை கண்ட சீதை திடுக்கிட்டாள். ராமனுடன் வந்த சுமித்திரை கோசலை ஆகியோர் நடந்ததை சொல்லி சீதையை தேற்றினார்கள். மாறி கைகையினுடைய வரத்தினாலே தசரமகா சக்கரவர்த்தி கொடுத்த வாக்கினாலே இன்றைக்கு ராமன் காட்டிற்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லி அங்கே சீதையை தேற்றினார்கள் கோசலையும் சுமித்திரையும். பரதனுக்கு நாடு, எனக்கு காடு, கைகை அணை ஏற்றேன், காடு சென்று மீள்வேன், வருந்தலை நீ என்றான் சீதையிடம் ராமன். பொருவில் எம்பி புரிவரப்பான் போல் இருவர் ஆணையும் ஏந்தினேன், இன்று போய் கருவிமாமழை கல்நடம் கண்டு நான் வருவேன் என்று வருந்தலை நீ என்றான். நீ வருந்தாதே, நான் 14 ஆண்டுகள் காட்டிலே கழித்துவிட்டு மீண்டும் வருகிறேன் என்று சீதையிடத்திலே சொல்லுகிறான். சீதை அப்போது வருந்துகிறாள். நாயகன் மனம் நன்னல் உற்றான் என்றும் மேயமன் இழந்தான் என்றும் விம்மலள், நீ வருந்தலை நீங்குவன் யான் என்ற தீய வெஞ்சொல் செவிச்சோடத் தெம்புவாள். ராமன் சீதையிடம் காடு வெம்மை உடையதென்று கூறினான். அப்போது நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றாள் சீதை. நீ வனம் சென்றாலும் வானம் சென்றாலும் உடன் வருவேன், பிரியமானவனே உன்னை பிரியப்பட்டேன், நாயகனே என்னுடன் நீ இருந்தால் காடும் எனக்கு வீடு, நீ இல்லை என்றால் வீடும் எனக்கு காடு என்றாள் சீதை. மாளிகையின் உட்புறம் சென்ற சீதை பட்டாடை அணில்களை நீக்கி மரவுரை தரித்து வந்தாள். விதேக நாட்டு மன்னன் ஜனகனின் மகளான ஜானகி மரவுரி தரித்து அங்கே மரவுரி கோலத்தோடு ராமலக்குவனோடு வந்து சேர்ந்தாள். லக்குவன் முன்னே செல்ல, ராமன் பின்னே செல்ல, ராமனுக்கு பின்னாலே சீதை செல்ல மூவரும் காடு நோக்கி புறப்பட்டார்கள். மூவரும் மரவுரை தரித்தார்கள். கைகையும் குனியும் மட்டும் சிரித்தார்கள். மற்றவர்களெல்லாம் அழுதார்கள். சீரையை சுற்றி திருமகள் பின் செல, மூரி வெக்கை இளையவன் முன் செல, காரை ஒத்தவன் பொம்படி கண்டாவ், ஊரை ஒத்தது உணர்த்துவாம் முன்னுமோ. தந்தை தசரதன் மாலைக்கு முன்னே சென்ற ராமன் தசரதனை அவன் இருக்குமிடம் நோக்கி வணங்கினான். பின்னர் தன் தாயார் இருவரையும் அங்கேயே நிறுத்தி மன்னனை, தந்தையை, தசரதனை நீங்கள்தான் தேற்ற வேண்டுமென்று கூறினான். பிறகு வசிஷ்டர் அரண்மனைக்கு சென்றான் ராமன். அவரிடத்திலே ராமனுக்கு அவரிடம் ராம, லக்குவ, சீதை மூவரும் விடைபெற்று சென்றார்கள். ராமனை, லக்குவனை, சீதையை மூவரையும் தன் தேரிலே ஏற்றிக்கொண்டு சுமந்தன் காடு நோக்கி புறப்பட்டான். அன்னதாயர் அருதின் பிரிந்த பின் முன்னன் என்ற முனிவனை கைதோழ தன்னதாருயர் தம்பியும் தாமரை பொன்னும் தானும் ஊர் தேர்வசை போகினான். அப்படி போய்கொண்டே இருக்கிற போது நாட்டை விட்டு அவர்கள் கைகையுடைய வரத்தின்படி போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டிருக்கிற போது ராமன், லக்மன், சீதையும் சுமந்தன் கொண்டு வந்த தேரில் ஏறி காடு நோக்கி புறப்பட்டார்கள். ஊரார் அனைவரும் பின்தொடர்ந்தார்கள். கோசலை, கைகை, சுமித்திரை, தயரதன் உயிரற்ற ஓவியம் தவிர மற்ற அனைவரும் ராமன் பின்னாலே புறப்பட்டார்கள். ஏவியே குறிசெல்வன் யாவர் ஏகிலார், மாயல் தானயம் மன்னை நீங்களா, தேவியர் ஒழிந்தனர் தெய்வமானகர், ஓவியம் ஒழிந்தன உயிரில்லாமையால். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஓவியமெல்லாம் உயிரில்லாத காரணத்தால் பின்னால் செல்லவில்லையே தவிர இல்லை என்றால் அவை கூட பின்னாலே சென்றிருக்கின்றார். அப்படி எல்லோரும் ராமனுக்கு பின்னாலே செல்கிறார்கள். ராமன் புறப்பட்ட தேர் மக்களின் கண்ணீர் வெள்ளத்திலே மிதந்து சென்றது என்று சொல்லுகிறார். காண்புக கண்கிலேம் என்று கல்லிடை தான்புக முடிகினன். பகலிலே ராமன் காடு புறப்பட்டான். மாலை வந்தது, இரவு சூழ்ந்தது. இதை கம்பர் சொல்லுகிற போது ராமன் காடு போவதை பார்க்க சகிக்காமல் சூரிய பகவான் மேற்கு மலையிலே போய் மறைந்து விட்டார் என்று சொல்லுகிறார். அந்தியில் வேல்வொளி அழிய வானகம், நந்தலில் கைகையன் பயந்த நங்கைதன், மந்தரை உரையனும் கடிவின் மட்கியே, சிந்தையின் இருண்டது செம்மை நீங்கியே. கெடுதலில்லாத கைகை மன்னன் பெற்ற கைகையின் மனது கூனியின் சொல்லினும் நஞ்சை உட்கொண்டதால் நல்ல நல்ல நிலைமை மாறி கெட்டுப்போனதைப் போல ஆகாயம் செம்மைத்தன்மையை பெற்றுக்கொண்டு மாற்றிக்கொண்டு இருண்டு விட்டது என்பதாக கம்பர். அயோத்தியிலிருந்து தேரில் புறப்பட்ட ராமன் முதலியோர் 2 யோசனை தூரம் கடந்து ஒரு சோலையை அடைந்தார்கள். அங்கே முனிவரிடத்திலே தங்கினார்கள். திருநகருக்கு யோசனை 2 சென்று, யோசனை என்று சொன்னால் 24 மைல், ஒரு யோசனை என்று சொன்னால் 24 மைல். திருநகருக்கு யோசனை 2 சென்று ஒரு விரைசரி சோலையை விரைவின் ஏற்றினான். எதனென்று பின் ராமன் என்பரும் ஒரே சரி முனிவரோடு ஒரே செல்லாகினான். ராமன் முதலினோடு வந்த மன்னர்களெல்லாம் மக்கள் சோலையிலே தங்கினார்கள். எண்டனை இடம் ஓர் இடம் விழா வகை புல்டகு சோலையின் புறத்து சூழ்ந்தினான். 5 துய்ந்தலர் அழுதி விம்மினர்.
ஆகவே ஒரு எள் போட்டால் கூட எள் விழாது. அந்தளவிற்கு கூட்டம். அந்த ராமன், லக்குவன், சீதை பின்னாலே எல்லா உயிர்களும் போய்விட்டது. நாட்டு மக்கள் அத்தனை பேரும் அங்கே போய்விட்டார்கள். அப்போது ராமலக்குவர் சீதை உறங்கிய பின் மக்களும் அங்கே உறங்க ஆரம்பித்தார்கள். நள்ளிரவு நேரம். ராமன் முதலிய மூவர் எழுந்தார்கள். சுமந்திரனும் எழுந்தான். சுமந்திரனை பார்த்து ராமன் சொன்னான், இந்த தேரை இந்த நள்ளிரவிலே தனியாக ஓட்டிச் செல்க. நாங்கள் மூவரும் காட்டின் உட்பகுதியில் செல்கிறோம். பொழுது விடியும் போது தேர்ச்சி ஓட்டை பார்த்துவிட்டு ராமன் முதலினோர் அயோத்தியை திரும்பிவிட்டார்கள் என்று எண்ணி எல்லோரும் அயோத்தி திரும்புவார்கள் என்று ராமன் சுமந்திரனும் கூறினான். வெறும் தேரிலே சென்று தசரதன் முன் யமதூதன் போல நான் எப்படி நிற்பேன் என்று சுமந்திரன் கண் கலங்கினான். ராமனிடத்திலே ராமன் திரும்பி வரமாட்டானா என கூறி நான் என் சொல்லாகி அம்பாலேயே அந்த தசரனை கொண்டு விடுவேன் போல் இருக்கிறதே. அங்கி மேல் எழுதி செய்து அரிதின் பெற்றனின் சிங்கையே ரகண்டதென்று உணர்த்தச் சொல்கிறோம். முடிவுரை இன்சொல் இன்னென முழிந்து பின்னரும் படிவுற புரண்டன் பலவும் பண்ணினான். ராமனும் சுமந்திரனை எடுத்து அனைத்து ஆறுதல் கூறி அறம்பல சொல்லி தேர் ஏறி புறப்படச் சொன்னான். தசரருக்கு ஏதேனும் செய்தி உண்டா என்று சுமந்திரன் ராமனிடத்திலே கேட்டான். 7 ஆண்டு நீர் தீண்டு வந்து உனை தாழ்குவன் திருவடி தம்பி தப்பிலேன் என சூழிவன் கலிட்டரை தனக்கு சோர்விலா வாழிமாத அவன் சொல்லால் மனம் திருட்டுவாய். ஆகவே 7 14 ஆண்டுகளிலே வந்து விடுவார் ராமன். அதுவரை நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்லி அந்த தசனை தேற்றிக்கொண்டே நீங்கள் இருங்கள், நான் வந்து விடுகிறேன் என்று அங்கே ராமன் சுமந்திரத்திலே சொன்னான். முறைமையால் எப்பயந்து எடுத்த மூவர்க்கும் குறைவலா என்னடு வணக்கம் கூறி பின் இறைவகன் துயருடைத்து எரித்து மாடென்றான். மறைகளை மறைந்து போய் வனத்துள் வாழ்குவான். ஆக வேதங்களிலே மறைந்திருக்கக்கூடிய அந்த கடவுள் போல் விளங்கக்கூடிய ராமனானவன் முறைமையால் எப்பயந்து எடுத்த மூவருக்கும், அதாவது கோசலை, கைகை, சுமித்திரை என்று சொல்லக்கூடிய 3 பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்கள். அந்த தசரன் பக்கத்தில் இருந்து ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லுங்கள் என்று அந்த சுமந்திரத்திலே அறிவுரையை கூறினான் ராமன். அடுத்து சீதையை சுமந்திரனை நோக்கினான். சுமந்திரையை நோக்கியவுடனே அன்னவள் கூறுவாள் அரசருக்கு அத்தையர்க்கு என்னுடைய வணக்கமுன் எம்பியானுடை புன்னிற பூவையும் கிளியும் போற்று என்று உண்ணுமென் தங்கையருக்கு உணர்த்துவாய் என்றான். நான் அங்கே நாகனாய் புல் என்று சொல்லக்கூடிய சில பறவைகளை வளர்க்கிறேன். அந்த பறவைகளையெல்லாம் நல்ல முறையிலே வளர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி என் தங்கையராக விளங்கக்கூடிய பரதன், சத்ருகன் ஆகிய 2 பேருடைய மனைவிடத்திலும் சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே சீதை சொன்னாள். அதையடுத்து சுமந்தன் லக்ஷ்மணை நோக்கி ஏதேனும் சொல்லப் போகிறீர்களா என்று கேட்டான். அப்பொழுது ஒரே செய்தியம் கோமருக்கு உறுதியாக்கிய தரைகள செல்வத்தை தவிர மற்றொரு விரைசரி கோலிமாட்டளித்த மையனை அரசனன் இன்னமும் தரையற்பாளதோ. பொழுது விடிந்தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லிவிட்டு பொழுது விடியும் போது கானத்துக்கு அனுப்பிய அவனுக்கு போய் அந்த தசனுக்கு நான் என்ன செய்தி சொல்லப் போகிறேன். கானகம் பற்றினல் புதல்வன் காய்வுன போனகம் பற்றிய பொய்யலா மன்னருக்கு இங்கு ஊனகம் பற்றிய உயிர் கொடு இன்னும் போய் வானகம் பற்றிலா வலிமை கூறியன்றான். கானகத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் இன்னும் வானகத்திற்கு போகாமல் உயிரை வைத்து கொண்டிருக்கிறோம் என்ற தகவலை சொல் என்று அங்கே லக்குவன் அங்கே கோபமாக பேசினான். சுமந்திரத்திலே லக்குவனை ராமன் அடக்கினான். சுமந்திரன் அவரும் அறியா வண்ணம் தேரை ஓட்டிச் சென்றான். அனைவரும் உறங்கும்போது ராம, லக்குவ, சீதை மூவரும் அவ்விடம் விட்டு புறப்பட்டு காட்டு வழி நோக்கி புறப்பட்டார்கள். தையில் தன் கற்பும் தன் தகவும் தம்பியும் மையொரு கருணையும் உணரும் வாய்மையும் செய்யதன் வில்லுமே சேமமாக கொண்டு ஐயனும் போயினான் அல்லின் அப்பனே. ஐயனாக விளங்கக்கூடிய ராமபிரான் தன் தம்பியோடும் தன் மனைவியோடும் அந்த இருட்டு நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் அப்படியே அந்த வந்திருக்கக்கூடிய மக்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற போது அவளுக்கு தெரியாமல் அங்கே நடக்க ஆரம்பித்தார்கள். சுமந்திரனும் தேரை எடுத்துக்கொண்டு அயோத்தி நோக்கி புறப்பட்டு போனான். அடுத்து பொழுது வடியும் முன் மூவரும் நில ஒளியில் தென்திசையிலே 2 யோசனை தூரம் சென்றார்கள். நள்ளிரவிலே அயோத்தி புறப்பட்ட சுமந்திரன் விரைந்து தேரை ஓட்டி அங்கே வசிஷ்டர் முன்னாலே வந்து நின்றான். கடிகை ஓர் 2-3 கடி முதலில் அயோத்தி கண்டான். அடியனை தொழுது ஆதி முனிவனின் அருகில் நின்றான். வசிஷ்ட மகா முனிவிடத்திலே வந்து அங்கே நின்றான் சுமந்திரன். ஆக வசிஷ்டன் சுமந்திரனோடு அந்த இரவிலேயே மன்னனை சென்று அணுகினான். வந்தவர் வளரோ மேலே விதியினை என்று விம்மி பொந்துனி மன்னன் கோயில் சுமந்திரனோடும் போனான். விதியை வெல்லக்கூடியவள் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி
இதுதான் கடைசியிலே வெல்லும் என்று சொல்லிவிட்டு நேராக சுமந்திரனை அழைத்து கொண்டு வசிட்டன் அந்த தசரன் இருக்கக்கூடிய மாளிகைக்கு சென்றான். இரதவன் தன்பது கேட்டது. இரதம் வந்தது என்று கேட்டதும் தயரதன் கண் விழித்து ராமன் வந்தான் என்றான். சுமந்திரன் போன தேர் வந்துவிட்டது என்று சொன்ன உடனே ராமன் திரும்பி வந்து விட்டானா என்று கேட்டான். இரதம் வந்து விட்டதென்று அங்கு யாவரும் எம்பியோடு இரதம் வந்து விட்டதென்று அங்கு யாவரும் எம்பலோடும் வரதன் வந்து விட்டான் என்ன மன்னனும் மயக்கம் தீர்ந்தான். விரதமாதவனை கண்டான் வீரன் வந்தனா என்றான். வசிஷ்டரை பார்த்து ராமன் வந்து விட்டானா என்று கேட்டான். அப்பொழுது வசிஷ்டன் வாய் பேசாது அங்கே ஏங்கி வாய் பேசாது நின்று ஏங்கி அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு அகர்ந்தான். தேர்ப்பகனான சுமந்தன் மூலம் செய்தி அறிந்தான். அந்த தயரதன் உயிர் நீத்தான். நாயகன் பின்னும் தன் தேர்ப்பாகனை நோக்கி நம்பி செய்யனோ அணியனோ என்று உரைத்தலும் தேர்வலானும் வேல்வியர் காணந்தானும் தம்பியும் இலை பொண்ணும் போயினன் என்றான் என்ற பொழுதத்தை அவை போனான். தன் தம்பியோடு உடனே வசிஷ்டர் பேசாமல் போனதனால் உடனே சுமந்திரனை நோக்கி தைரியமாக சக்கரவர்த்தி ராமன் என்னானான், ராமன் போய்விட்டானா இருக்கிறானா காட்டுக்கு என்று கேட்டபோது நாயகன் பெண்ணும் தன் தேர்ப்பாகனை நோக்கி நம்பி செய்யனோ அணியனோ என்று உரைத்தலும் தேர்வலானும் வேல்வியர் காணும் தானும் தம்பியும் இலை பொண்ணும் போயினன் என்றான் என்ற பொழுதத்தை அவை போனான். உடனே என்னாச்சு? ராமன் தன் தம்பி லக்குவனோடும் தன் மனைவி சேதையோடும் உங்கள் ஆணைப்படி கைகையின் வருத்தின்படி காட்டிற்கு சென்று விட்டான் என்று சொன்னார்களா? உடனே பொழுதத்தை அவை போனான். அப்படி சொன்ன உடனே உடலில் இருந்த ஆவியானது அவங்க பிரிந்து விட்டது. உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது. இந்திரன் முதல்வராய கடவுளார் யாரும் வேண்டி சந்திரன் அனையதாங்கோர் மனத்தின் தலையில் தாங்கி வந்தனன் எந்தை சந்தை என மனம் கழித்து வள்ளல் இந்தியான் உலகி உம்பர் மெல்களா உலகத்துயிர்த்தார். அடுத்து என்ன ஆச்சு? தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திராதி தேவர்களெல்லாம் அங்கே இருந்து புறப்பட்டு ஒரு தனி விமானத்திலே அந்த தைரமகா சக்கரனுடைய புகழ உடலை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். ஆக இந்திராதி தேவர்களெல்லாம் ஒன்று கூடி எம் தந்தையான திருமாலின் தந்தை தசரதன் வந்தான் என்ற மகிழ்ந்து சந்திரனை போன்ற வெண்மணியம் பெற்ற ஒரு விமானத்திலே ஏற்றிக்கொண்டு அந்த விமானத்தை தலையிலே சுமந்து கொண்டு அப்போதே பிரம்மனது சத்திய லோகத்திற்கு மேலே உள்ள மீண்டும் பிறந்திடச் செய்யாத வீட்டு உலகத்திற்கு சேர்த்து விட்டனார்கள். ஆக வீடு உலகம் என்பது இருக்கிறது. வீடு உலகம் என்று சொன்னால் மோட்ச உலகம், அதாவது பரமபதம் என்று சொல்லுவார்கள். அந்த பரமபதத்திற்கு யார் போக முடியும் என்று சொன்னால் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் போனார். அந்த வானுலகத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய புகழும். ஆகவே அப்படிப்பட்ட உலகத்திலே அவர் அங்கே சென்று சேர்ந்தார். இதைத்தான் திருமழிசை ஆழ்வார் சொல்லுகிற போது கூட சண்டமண்டலத்தினோடு சென்று வீடு பெற்று மேல் கண்டு ஏடிலாத காதல் இன்பம் நாளும் மீதுவீர் புண்டரீக பாத புண்ணிய கிருத்தினும் செய்வியும் அடுத்து உண்டுனும் குருவினை துயருள்ளுங்கி உய்மினோ என்றார். அதாவது சண்டமண்டலம்னா சூரிய மண்டலம். சூரிய மண்டலத்தை தாண்டி அப்பாலே இருக்கக்கூடிய வைகுந்தத்திலே நாம் போய் சேர வேண்டும். அப்படி சேர்ந்து விட்டால் மீண்டும் பிறவியே கிடையாதுன்னார். அப்படிப்பட்ட மீண்டும் பிறவி எடுக்க முடியாத அந்த பரமபதத்திலே அந்த வைகுந்தத்திலே அந்த வீடு பெற்றை தசரமகா சக்கரவர்த்தி அடைந்தார் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை முடித்துவிட்டு விட்ட இடத்தில் இருந்து நாளை தொடர்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முனுகை ராமச்சந்திரன். உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள். ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.